அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது நான் உங்களுக்கு காட்ட இருக்கின்ற இந்த பழம், இது என்ன நினைக்கிங்க? நவப்பணியார் மாதிரி தெரியுது அது, இல்லை பிலாப்பழம் மாதிரி அந்த கருப்பு அப்படி தெரியும், என்ன தெரியுது இல்லை அப்படிலாம் பிலாப்பழம் மாதிரி. இது பிலாப்பழம், சின்ன பிலாப்பழம் இல்லை, ஒன்றும் இல்லை. இது ஒரு வகையான பழம், அதாவது நம்ம ரமுட்டான் பழம் இருக்க நம்ம கண்டியில் அது மாதிரி தாய்லாந்தில் இருக்கிற பழம். அவங்க எப்படி இருக்கு உங்களுக்கு, எப்படி இருக்கு? ரமுட்டான் பழம் மாதிரியே இருக்கு என்ன, மாஷா தாண்டியால் பாருங்க. அதே மாதிரி படைச்ச அல்லாஹ் தஆலா இதுக்கு இந்த தோலை கொடுத்து தோல்கள் தான் நெரிக்காது. இந்த தோல்கள் பிரிச்சோடனே இப்படி பாருங்க, எல்லாம் சத்து இது நான் பாருங்க எப்படி இருக்கேன் மாஷா தாண்டியால். எப்படி இருக்கு? பிலாப்பழத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மேலுகைக்கு மாதிரி எல்லாம் இருக்கி, ஆனால் உங்களுக்கு ரமுட்டா மாதிரி இருக்கு என்ன. அப்போ இதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன பேர்? லைச்சீஸ் சொல்லுது. லைச்சீஸ் இது துபாயில் இருந்து ஒரு ஆள் கொண்டு வந்திருக்கேன் மாஷா தாண்டியால். அதான் உங்களுக்கு காட்டுறது இல்லை, உங்களுக்கு தெரியணும் எப்படியான பழம் இருக்கு அல்லாஹ் தஆலா. அதே போல் என்னைக்கு பாருங்கள், இது இன்னைக்கு பழத்தை பாருங்கள், இது செரிப்பழம். செரிப்பழம் மட்டும் நம்மளோட இலங்கையில் இருக்கின்ற செரிப்பழம் இப்படி பெருசாக இருக்குமா பாருங்கள், எப்படி பெருசாக இருக்கின்ற மாஷா தாண்டி இப்படி இருக்கும். இது செரிப்பழம் வந்த பிள்ளைட்டு தான் இது என்ன, இப்பெல்லாம் சத்துள்ளது. இது நிறைய இருக்கும், ஒரு 25 பழம் இருக்கும். அதுக்கு எவ்வளோ வேணுச்சுன்னா கிட்டத்தட்ட 15 திரகம் பாருங்கள், அப்படி 15 திரகம் மட்டும் போட்டு இருக்கு. அப்போ அதனால் நாங்கள் அறியணும்.